சேனல் காட்டுக்கு தீபம் சீரியல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்பவே சூப்பரா ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரிக்கு பயம் வந்துருச்சு, எங்க நம்ம தோத்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ரேவதியை கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா ரேவதி முடிவா சொல்லிடுறாங்க, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சண்டையே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி ரூம்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கார்த்திக்கும் ஸ்வாதியும் வராங்க. எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் படிக்கலன்னா அவங்க அம்மா கிட்ட போய் நேரா சொல்லு, அதுக்காக இப்படி எல்லாம் அழுதுட்டு இருந்தேன்னா எந்த கதையும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன சொன்னாலும் எங்க அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, எனக்கு இப்ப கல்யாணம் வேட்டா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரேவதி, எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்றாரு, நீ என்ன மாட்டி விட்டுற மாட்டியே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க நானே கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன், ஆனா விருப்பம்னு சொன்னா உங்க அம்மா உங்க கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க நம்ம கார்த்திக். அது எப்படி எங்க அம்மா எனக்கு கல்யாணத்துல விருப்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி என்ன விடுவாங்க, உடனே ஒரு மாப்பிளைய பிடிச்சி என் தலையில கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இல்ல, நான் சொல்ற இன்னொரு விஷயத்த சொல்லுங்க, நீங்க சொல்ற விஷயத்த நான் கேட்கறேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், நீங்க அப்பாவை அவங்களுடைய அம்மா அப்பா, அதாவது நம்ம என்னோட தாத்தா பாட்டி கூட சேர்த்து வைக்கணும், அங்க இருக்க கோவில்ல பூஜை பண்ணவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்றாரு. உடனே அம்மா அவங்கள பத்தி பேசினாலே பயங்கர கோபமாவாங்களே, அதுதான் வேணும் நமக்கு, நீ இப்படி மட்டும் சொன்னேன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்றாரு. உடனே ரேவதி சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா நடக்கும், நீ போயிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உன்னை நம்பிதான் போறேன், ஆனா கண்டிப்பா அதனாச்சும் பிரச்சனை வந்தது, அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ற மாதிரி நீ செய்ய, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்லிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேவதியும் போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, என்ன கண்டிஷன் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம ரேவதியும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை அவங்க தாத்தா பாட்டி கூட சேர்த்து வைக்கணும், அதுதான் என்னோட ஆசை, நீங்க மட்டும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுவும் நீங்க சொல்ற பையனை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்றாங்க. உடனே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கரமா கோவம், ரேவதி நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா, என்ன பேசிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா சேர்ல இருந்து எழுந்திரிச்சு சேர்லாம் தள்ளி விடுறாங்க. அம்மா நீங்க கோவப்பட்டாலும் சரி படலனாலும் சரி, இதான் என் விருப்பம், நீங்க நான் சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்க இருந்து போயிடுறாங்க. நைட்டு ஃபுல்லா சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சந்திரா வேற, என்னக்கா ரேவதி இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லி ரேவதியை என் மனசை மாத்தணும், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் ஒரு பக்கம் ஏத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு அடுத்த நாள் காலையில நான் ஒரு முடிவு எடுத்துட்டு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க. என்னன்னா, நீ சொல்ற